ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த திருச்செந்தூர் முருகனின் பாதத்தை தொட்ட உனக்கு இனிமே தோல்விங்கிற பேச்சுக்கே இடமில்லை. நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து உன் கைகளில் உனக்கான காரியத்தை ஒப்படைக்க போறேன். எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காம உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மையும் மனப்பக்குவமும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்காகவே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். இனிமே உன் வாழ்க்கையில் தோல்வி, துக்கம், துயரம்ங்கிற பேச்சுக்கே இடமில்லை. உன்னுடைய உண்மையான பக்திக்காகவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியின் உச்சத்தை தொடும்படி செய்ய போகிறேன். அதுக்காக தான் என் பாதத்தை தொட சொன்னேன் என் செல்வமே. என் பாதத்தை தொட்ட உன்னுடைய இந்த கரங்களிலேயே உனக்கான சரியான வெற்றியை ஒப்படைப்பேன். எப்பவுமே எல்லா விஷயங்கள்லையும் நீ சரியான முடிவை எடுக்கிறியாங்கிறது முக்கியமல்ல. நீ எடுத்த முடிவை நீதான் சரியாக மாற்றி அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கான வேலைகளை செய்ய பழகணும். முடிவை சரியாக்கி அதில் உறுதியாக நின்று அதன் மூலமாக வெற்றி பெறுவது உன் கைகளில் தான் இருக்குது. நம்ம சரியான முடிவு எடுத்திருக்கோமா? நம்ம செய்கிறது சரியா? நம்ம பேசுறது சரியா? நம்ம நினச்சது சரியான்னு சும்மா மனசில் புலம்பிக்கிட்டே இருக்காம நீ எடுத்த முடிவை வெற்றிகரமாக மாற்றுறதுக்கு என்ன வேலைகளை செய்யணும்னு யோசிச்சு அந்த செயலை செய்ய பழகு. எப்போதும் எந்த சூழ்நிலையும் ஒரே இடத்துல நின்றுடக்கூடாது. நீ எடுக்கிற முடிவு ஆரம்பத்தில் சரியா தவறாங்கிறது முக்கியமல்ல. எடுத்த முடிவை சரியானதாக மாற்றும் உழைப்பும் தைரியமும் உனக்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கோ. ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடு. பின்னோக்கி திரும்பி பார்க்காதே. முன்னோக்கி நடந்து வாழ்க்கையில் முன்னேறணுன்ற உறுதியை வைராக்கியமாக வச்சுக்கோ. அப்படி நீ உனக்கான பாதையில் சரியாக போகும்போது உன் குழப்பங்கள் அனைத்தும் கலைந்து தீர்ந்து போய் நீ செய்யும் செயலில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன். உன் மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கைக்காகவே உன் செயல்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். இத்தனை நாளாக நீ கடந்து வந்த பாதைகள் ஒன்றும் அவ்வளவு சுலபமாக இல்லை. இதுவரைக்கும் பல கஷ்டங்களை மட்டுமே நீ அனுபவிச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த வேதனைகளை எல்லாம் மாற்றி இப்போ உனக்கான நல்ல அனுபவங்களை கொடுக்க வந்திருக்கேன். நான் உனக்கு கொடுத்த அனுபவங்களை வச்சு நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எப்போதும் உறுதியான நம்பிக்கை உன் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றி இருக்கட்டும். நம்பிக்கையும் செயலும் ஒரே பாதையில் இருக்கும்போது நீ நினைச்ச அனைத்தையும் சுலபமாக பெரும் சக்தி உனக்குள்ள உண்டாகும். இந்த முருகன் நான் உன் கூடவே இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ தயங்காம முன்னேறு. நீ இழந்ததாக நினைக்கும் எதுவும் உண்மையிலேயே உனக்கானது கிடையாது என் செல்வமே. உனக்கானது இல்லை, உனக்கு சரியா வராது, உனக்கு பொருத்தமா இருக்காதுன்றதால தான் சில விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி வச்சிருக்கேன். எது உன்னை விட்டு விலகினாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதை விட சிறப்பானதே, சரியானதே, உனக்கு உயர்வானதே நிச்சயம் நான் உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன். உன் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் உனக்காக ஏதாவது ஒரு வழியில் உன் கைகளில் வந்து ஒப்படைச்சிருவேன். எந்த விஷயமும் தானாக வந்து விழுவதில்லை. நீ விடாமுயற்சியோடு எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும், ஒவ்வொரு செயலிலும், உன் வியர்வையிலும், உன் நம்பிக்கையிலும் இருந்துதான் உனக்கு வெற்றி கிடைக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. முயற்சி செய்யும் யாரையும் இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் கைவிடாது. உனக்கு தாமதமாகும் விஷயங்களையும் தடைப்பட்ட விஷயங்களையும் நிச்சயம் இந்த முருகன் உனக்காக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எதை பார்த்தும் சோர்ந்து போகாம நம்பிக்கையோடு உன்னுடைய செயல்களை செய்ய ஆரம்பிச்சினா கூடிய சீக்கிரம் அது மிக பெரும் வெற்றி பாதையாக மாறும். தினமும் காலையில் எந்திரிக்கும் போதே முருகா முருகா நீ என் பேரை சொல்லிக்கிட்டே எழுந்துரு. உன்னிடம் பேசவும் உன்னை ஊக்குவிக்கவும் இந்த முருகன் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்றதை நீ மறந்துட வேணாம். உன் வேலைகளை எல்லாம் நீ எப்படி செய்யணும்னு ஆசைப்பட்டியோ அப்படியே செஞ்சு ஜெயிக்க தயாராகு. என்னெல்லாம் நடக்கணும்னு நீ நினைக்கிறியோ அந்த அனைத்தையும் உன் கூடவே இருந்து நான் உனக்கு செஞ்சு தரேன். உன்னுடைய வேலைகளை எல்லாம் நீ நிதானமாகவும் பொறுமையோடையும் மன மகிழ்ச்சியோடையும் செய்ய தொடங்கு. அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக சிறப்பாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். இந்த அப்பாவின் கைகளை பிடித்து கொண்டு நம்பிக்கையோடு நடந்து வா. இன்று முதல் எல்லா விஷயங்களும் உனக்கு சிறப்பாக நடக்கும்படி உன் தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து உனக்கான நல்வாழ்க்கையை நான் கொடுத்துட்றேன். உனக்கு என்ன வேணும்னாலும் அதை என்கிட்ட வந்து கேளு. நிச்சயமா நீ கேட்டது அனைத்தையும் தருவதற்கும் உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை உடை தெரிவதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். இந்த உலகத்தில்
உன் வாழ்க்கையை நேராக கொண்டு செல்வதற்கு யாராவது ஒருத்தர் வந்து உதவி செல்வாங்க, முழுமையா உனக்கு வழிகாட்டுவாங்கன்னு ஒருபோதும் நினைக்காதே. இது வஞ்சகம் நிறைந்த போலியான பொய்யான எண்ணம் கொண்ட பொய்யான பாசம் கொண்டு வேஷம் போடும் மனிதர்கள் நிறைஞ்ச உலகன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. எந்த சுயநலமும் இல்லாம உன்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம உன்னை வழி நடத்தி நீ வாழ்வதற்கு தேவையான ஊக்கத்தையும் வழிகளையும் காட்டுவது இந்த முருகன் நான் மட்டும்தான். இந்த பிரபஞ்சமும் நானும் உனக்கு துணையாக இருந்து எல்லாவற்றையும் உனக்கு சொல்லி கொடுப்போம். யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணுன்றத முதல்ல நீ கற்றுக்கோ. நீ யாரை நம்பினாலும் உடனே அவங்க உனக்காக ஓடி வந்து நன்மை செஞ்சிருவாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா மனிதனின் மனசு நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு இறைசக்தியை மட்டும் இறுக்கமாக பிடிச்சிக்கோ. நீயே என்னை விட்டு விலகினாலும் இந்த முருகன் நான் உன்னை விட்டுட்டு ஒருபோதும் விலகி போக மாட்டேன். எதையும் நினச்சி கவலைப்படாமல் குழம்பாமல் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு நிம்மதியாரு. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பேன். அப்பா முருகா, என் வினை இப்படி பாடாப்படுத்துதே, நான் என்னதான் பாவம் செஞ்சேன்னு யோசிப்பது எனக்கு புரிகிறது. இந்த திருப்புகளும் வேல் மாறலும் கண்டிப்பாக உனக்கு இருக்கும் பயத்தையும் தேவையற்ற விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி உனக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா மாறப்போகுது. உன் நாவால் நீ என்னை உச்சரிக்கும் போது, முருகா முருகா நீ என் நாமத்தை சொல்லும்போது நான் உன் பக்கம் வந்து நின்று உனக்கு அற்புத துணையாக இருப்பேன் என் செல்வமே. நீ இழந்த அனைத்தையும் இந்த முருகன் மீட்டு தரப்போறேன். உன் வாழ்க்கையில் நீ இழந்த விஷயங்கள் கூட இப்போது பெரும் உச்சமாக உன்னை தேடி வந்து சேரப்போகுது. இந்த நேரத்தில் உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். அதை எப்படி இழந்தோம், இது எப்படி நடந்ததுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காம நடந்து முடிஞ்ச தவறுகளை தாண்டி இனி நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பற்றி யோசி. இது வரைக்கும் உன்னை கை விட்டுட்டு போனதை பற்றி யோசிக்காம இனிமே உன் கை வந்து சேரப்போகிறதை யோசிச்சும் போது அதை பத்திரமாக நானே பாதுகாத்து உன் கைகளை ஒப்படைப்பேன். உனக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றின் அருமையையும் நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் என் செல்வமே. அருமை பெருமையான அத்தனை மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்களையும் இந்த முருகன் உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். இப்போதே உன்னை சுற்றி இருக்க சூழ்நிலைகள் அனைத்தும் நல்ல விதத்தில் மாறத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை உன்னால் புரிஞ்சுக்க முடியும். இனிமேல் நீ எந்த விஷயத்துக்காகவும் கவலைப்படவே கூடாது. மகிழ்ச்சியோடு இருக்கணும் என் செல்வமே. எல்லாரையும் நேசிக்கும் உன்னை நேசிக்க இங்கு ஒருவரும் இல்லையே சொல்லி கவலைப்படாத. எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சிருக்கணுன்றதுக்காக தானே நீ இவ்வளவு கஷ்டப்பட்ட. கண்டிப்பாக உன்னால் மறுபடியும் அந்த மகிழ்ச்சியை பார்க்க முடியும். நீ மன நிம்மதியும் சிரிப்போடும் சந்தோஷத்தோடும் வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் வாழணுன்றதுக்காக இந்த முருகன் உனக்கான அருளாசிகளை கொடுப்பதற்காக தான் என்னுடைய பாதத்தையே தொட சொன்னேன். உன் உடம்புல ஒரு சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் உடனே ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நீயாகவே கற்பனை செஞ்சுக்கிட்டு எதிர்மறையாக எதையும் யோசிக்க வேண்டாம். அவ்வப்போது உடலுக்கு ஒத்து வராத சில விஷயங்கள் உனக்கு தெரிய வரலாம், சமிகைகள் வரலாம். ஆனால் உன் உடம்புக்கு என்ன தேவை, உடம்பை எப்படி பாதுகாத்துக்கணுன்றதை நீ தான் யோசிச்சு சரியாக வாழணும் என் செல்வமே. என்னடா நமக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போதும், ஆரோக்கிய குறைபாடு வந்துருச்சோன்னு நீ மனசை அலைக்கழிக்க வேண்டாம். நீ எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் உன் அப்பன் முருகன் ஆசைப்படுறேன். நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே உன்னுடைய சந்தோஷத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் நான் உன் கைகளில் கொடுத்துருவேன். என் செல்ல பிள்ளையா, நீ எதை யோசிச்சும் கவலைப்படாம மனசை சந்தோஷமாக வச்சுக்க தயாராக என் செல்வமே. உன் அப்பன் முருகனின் துணையோட உன் வாழ்க்கையில் இனி எல்லா நல்ல விஷயங்களும் வெற்றிகரமாக நடக்க போகுது. வாழ்க்கை சில நேரம் உன்னை தாமதம் அடைய வைத்தாலும் சில நேரம் உனக்கு தோல்விகளை கொடுத்தாலும் கூட நீ செஞ்ச முயற்சிக்கு நிச்சயம் பலன் உண்டாகியே தீரும். அதனால என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் மனசு உடைஞ்சு போக வேண்டாம். என்னையே நம்பி இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் ஏமாத்திர மாட்டேன் என் செல்வமே. இனி வரக்கூடிய காலங்களில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். பொறுமையை மட்டும் கைவிட்டாதே. உன் பொறுமையின் மூலமாக தான் நீ பொக்கிஷமான வாழ்க்கையை பெறப்போகிற. உன் மனசில் நேர்மை இருந்தால் என் அருள் தானாகவே உன்னை தேடி வரும். நம்பிக்கையோடு இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நிச்சயம் நல்ல விதத்தில் மாற்றி அமைப்பேன். நீ இழந்ததை விட மிக அதிகமானது, நீ எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பானது உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப்போகுது. நீ எப்போதும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல். இப்போது தானே காலம் வந்திருக்கு.
நேர்மையோடு நீ இருந்தீனா எல்லா விஷயங்களையும் நேர்மறையாக உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். நம்பிக்கையோடு இந்த முருகனின் வார்த்தைகளை கேட்கும் பட்சத்தில் நீ இழந்ததை விட அதிகமாக உனக்கானது வெற்றிகரமாக உன் கைகளில் வந்து சேரதான் போகுது. இருளெல்லாம் நீங்கி ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழப்போற. துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் சேரப்போகுது. நேரம் இது, வழி இதுன்னு உனக்கான அனைத்தையும் உன் கண்களுக்கு காட்டுறேன். நல்ல நேரத்தில் உனக்கான வழியில போய் உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்க தயாராகு. உனக்கு வழித்துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் மனக்கவலை கொள்ளாதே.